பிரேமா, இப்போ இங்கே அமெரிக்காவில் வந்து விலைவாசிலாம் அதிகமாகிடுச்சுல்ல, இதுக்கு ஒரு பட்ஜெட் போட்டு பார்க்கலாமா? இதை பற்றி நீங்கள் போஸ்ட் கூட போட்டிருந்தீங்கல்ல? ஆமாம், எக்கச்சக்கமாக ஆயிடுச்சு விலைவாசி. இப்போ இல்லை, அது வந்து கிராஜுவலாகவே வந்து உச்சத்தை தொட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும்போது கூட கிராசரி விலை இவ்வளோ இல்லை. இப்போ பார்த்தோன்னா பிகாஸ் ஆஃப் டேரிஃப் நம்ம பார்க்குறோம். மிக முக்கியமாக இந்தியன் கிராசரிலாம் எக்கச்சக்கமாக போயிடுச்சு. ஸோ அந்த கிரெடிட் கார்டை எடுத்துகிட்டு நம்ம என்னெல்லாம் செலவு பண்ணுறோன்னு பார்க்கும்போது ஆர்த்தி இந்த லிஸ்ட்டு கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆச்சு. இவ்வளோ நம்ம செலவு எவ்வளோ ஏறிடுச்சு அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே அந்த ஒரு ஓல்டு டேட்டா வச்சுருந்தோம், அதை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஊர்லலாம் என்ன நினச்சிப்பாங்க, 1 கோடி சம்பளம் இப்போ அப்படிம்பாங்க. 1 கோடி சம்பளம் பார்த்தீங்க, ஏன்னா அவ்வளோ செலவு இருக்குது. ஒருத்தவங்க கரெக்டாக கேட்டிருந்தாங்க, ஏங்க நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து இதே வேலைக்கு வந்து 50,000 1 லட்சம் தராங்க, ஆனால் வந்து அமெரிக்காவில் வந்து 10 லட்சம் அப்படி தராங்களே ஏன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதில் வந்து 20% இல்லை 22% நமக்கு டேக்ஸே போயிடும். மாதம் எவ்வளோ செலவாகுது மட்டும் பாருங்கள். ஸோ அதனால தான் அந்த இடத்துக்கு நமக்கு எவ்வளோ செலவின காஸ்ட் ஆஃப் லிவிங்கை வச்சு தான் வந்து அந்த ஒரு விஷயம் தராங்க. இந்த வீடியோ போடுறதோட நோக்கம் வந்து யாராவது வரும்போது இவ்வளோ சேவ் பண்ணலாம், இல்லை நமக்கு 2 ஆஃபர் இருந்துச்சுன்னா இப்போ வந்து யூஏயும் அமெரிக்கா வந்தால் எங்கே போகலாம் அப்படி சாய்ஸ் பண்ணுறதுக்கு தான் தவிர அமெரிக்கா வராதுங்கன்னு சொல்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா அமெரிக்கா வந்து கொஞ்சம் கூட காசு இல்லாத நேரத்தில் நான் வந்தேன், ஏதோ கையில் கொஞ்சம் காசு வந்துச்சுன்னா அது காரணம் அமெரிக்கா தான். அந்த ஒரு உண்மையை சொல்லி தான் ஆகணும். ஏன்னா வந்து பேச்சுலர் இருக்கும்போது நம்மளால் நிறைய சேவ் பண்ண முடியும். ஸோ கரெக்டான பிளானிங் தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டு அடிக்கடி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போட்டு பார்த்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். போடும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது இங்கெல்லாம் வந்து நம்ம கரெக்ட் பண்ணலாமே, இங்கே செலவினங்கள் குறைக்கலாம், இல்லை குறைக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. பட் ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக தான் இந்த பட்ஜெட் போட்டிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே guys, வெல்கம் பேக் டு our சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நான் உங்கள் ஆர்த்தி பேசுகிறேன். இந்தியாவில் ஏன் அந்த பெர்ஸ்பெக்ஷன் இருக்குன்னா, இங்கே பார்க்குறவங்க எல்லாமே எலைட் பீப்புளாக தான் இருப்பாங்கன்ற மாதிரி அவங்களே நினச்சிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்ல. கரெக்டாக அவங்க வந்து ஷார்ட்ஸ் ரீல்ஸ் வச்சு முடிவு பண்ணிடுறாங்க. அமெரிக்கானா வந்து இப்படி தான் அப்படி. உண்மையாங்க அது வந்து தவறு நான் சொல்லவே இல்லை. இப்போ இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது வந்து தவறுனே சொல்ல. காரணம் வந்து நான் முதல்ல அமெரிக்கா வரும்போதும் நான் அப்படி தான் நினச்சிட்டு வந்துருந்தேன். ஆர்த்தி அழைச்சிட்டு வரும்போதும் வந்து அன்பே இருவரும் பொடிநடையாக அமெரிக்காவே வளம் வருவோமா அப்படின்னு கூப்பிட்டு தான் வந்தேன். ஆனால் நான் வந்த விட தான் உண்மை தெரிஞ்சுது. ஆஃபீஸு, அப்பார்ட்மெண்ட்டு, வால்மார்ட்டு, இந்தியன் கிராசரி இதே தான் வளம் வந்தோம் தவிர அமெரிக்கா மேலே நம்மளுக்கு பட்ஜெட்டும் அதில் இருக்குது. அது 2 பேச்சைக்கு முடிஞ்சிடும் கதை. அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் தான் இருந்தது. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஒரு விஷயத்துக்கும் யோசிக்கிற மாதிரி இருந்தது. ட்ரிப்புனா வெயிட் பண்ணணும், எப்போ லாங் வீக்கெண்ட் வருதோ, இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. ஆமாம், அப்போலாம் ஆற்றி கேட்பாங்க, உண்மையாகவே வந்து ஜீன்ஸ் படம்லாம் இங்கே தான் எடுத்தாங்களா, வேட்டையாடு விளையாடலாம் இங்கே தான் எடுத்தாங்களா அப்படின்னு. ஏன்னா வந்து நம்ம பார்க்குற அமெரிக்கா வேறு மாதிரி இருக்கும், உண்மை வேறு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே அலைட் இல்லை, நம்ம ஊர் மாதிரி தான். எப்படி வந்து சேலரி வந்து டிஃப்ரெண்ட் சேலரி, டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் இருக்க மாதிரி அமெரிக்காவில் அப்படி தான் இருக்கும். இப்போது ஒரு பேச்சுக்கு நம்ம எடுத்துக்க போகிற எக்ஸாம்பிள் வந்து ஒரு பேச்சுக்கு வந்து வாங்கிட்டு எவ்வளோ சேவ் பண்ண முடியும். அந்த ஃபேமிலி ஒரு 4 பேர் ஃபேமிலி எடுத்துக்க போகிறோம், அதாவது அப்பா அம்மா குழந்தைங்க 2 பேர். ஸோ அப்படி எடுத்து தான் வந்து எவ்வளோ பட்ஜெட் ஆக போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பட்ஜெட் வந்து இப்போ ஒரு குழந்தைன்னா அது வேறு மாதிரி ஆகும். இப்போ பேச்சுலர்னா சூப்பரான பட்ஜெட்டாக இருக்கும். பட் அந்த மாதிரி தான் வந்து அமெரிக்கன் லைஃப் ஸ்டைல். வீடு எப்படி கன்சிடர் பண்ணியிருக்கீங்க? சிங்கிள் ஹோமா, இல்லை காண்டோவா, இல்லை ரெண்டல் ஹோமா? அது 3மே எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் இப்போ 4 பேர் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ வந்து பட்ஜெட் ஆகுது, எவ்வளோ சேவ் பண்ண முடியும், ஒரு சேலரியும் எடுத்துக்க போகிறோம், அதுக்கப்புறம் சேவிங்ஸும் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்க போகுது. அதுவே வந்து இண்டிவிஜுவல் ஹோம்னா எவ்வளோ பண்ண முடியும், காண்டோ டைப் ஹோம்னா எவ்வளோ பண்ண முடியும், அப்படி தான் வந்து பண்ணிடுவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உண்மைக்கு நெருக்கமாக தான் இருக்க போகுது. ஏன்னா ஆர்த்தி இதை காமிக்கும் போது இன்றைக்கி நண்பரோட பேசும்போது நான் சொன்னேன், கிராசரி செலவு இவ்வளோ ஆகுது அப்படின்னா, ஆமாங்க அவ்வளோதாங்க ஆகுதுன்னு அவங்க வந்து ரொம்ப இதாக சொல்கிறாங்க. எல்லாமே மாறிடுச்சு, டைம் வந்து நமக்கு இல்லை. ஏன்னா நான் இவங்க கிட்ட சொல்லும் போது நம்ம தான் அதிகமாக செலவு பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படின்ற கிளாரிஃபிகேஷனுக்காக கேட்டாங்க. அவங்களும் சொன்னாங்க இதுக்கு மேலேயும் கூட வருது அப்படின்னு. ஆமாம், உண்மைக்கு நெருக்கமாக தான் போட்டிருக்கோம். வாங்க பார்த்துருவோம் எக்ஸல் ஷீட்டு. ஆர்த்தி ஃபஸ்ட்டு மார்கேஜ்லேருந்து எடுத்துப்போம். நான் மார்கேஜ் வந்து அதை கேல்குலேட் பண்ணிட்டேன். அதாவது மார்கேஜிங்கும் போது என்னென்ன வரப்போகுது, மந்த்லி எவ்வளோ இஎம்ஐ கட்டுறோம், ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, ஹோம் இன்சூரன்ஸ் எல்லாமே போட்டு உங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஹோம் வேல்யூக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நான் 5.98ன்னு வச்சுக்கிட்டேன். ஸோ இட் டிபெண்ட்ஸ், இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் போது இன்னும் மார்கேஜ் குறையும். ஸோ எல்லாமே டிபெண்ட்ஸ். இப்போ ஒரு 500Kக்கு வீடு இங்கே வாங்கினா எவ்வளோ ஆகும்னு மார்கேஜ் எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் வந்து இண்டிவிஜுவல் ஹோம்னா வந்து $2,000 மந்த்லி. ஐ திங்க் இன்னும் கூட ஆயிருக்கலாம். ஆமாம், அவ்வளோ இருந்துல. நான் 2 BHK ஆவரேஜ் பார்க்கும்போது ஒஹாயோவில் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. சரி ஓகே, அதை நான் போட்டுக்கிட்டேன். ஆனால் உண்மையாக பார்க்கும்போது ஆர்ட்ஸ் சொன்ன பாயிண்ட் கரெக்ட். இதுவே நீங்கள் வந்து ஒரு நியூயார்க் போனீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கும். எஸ்எஃப்லாம் 2000க்கு வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் வாங்குறது ரொம்ப பெருசாக இருக்கும். சின்னோண்டு ஒரு ரூம் தான் வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ 2000 ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணியிருக்கணும். ஒரு 2100 வச்சுப்போம். ஏன்னா எனக்கு எக்ஸாக்டாக தெரியல கண்டிப்பாக. ஏன்னா இதுக்குள்ளே தான் ஆவரேஜ் போட்டிருந்தாங்க. அது சிங்கிள் ஃபேமிலி ஹோம் நான் மார்கேஜ் போட்ட மாதிரி எடுத்துக்கிட்டேன். காண்டோ டைப்புக்கும் வந்து ஒரு 300K காண்டோ.
இப்போலாம் நீங்கள் வாங்கினா கண்டிப்பாக 300K வந்து ஆயிடுது. ஏன்னா வந்து தாண்டி தான் ஆகுது. வீடு விலை ரொம்பவே போயிடுச்சு. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப க்ளோஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். 2.1Kங்கிறது நான் ஒஹாயோ பேஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். வேறு ஸ்டேட்டு வேறு சிட்டிக்கெலாம் எக்கச்சக்கமாகும். இன்னும் சில சிட்டியே கம்மியாக கூட ஆகும். ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஆமாம், இந்த எக்ஸல் ஷீட் பார்த்துட்டு இவ்வளோ கம்மியாக போட்டிருக்கீங்கன்னு சொல்லாதீங்க. ஆமாம், ஸோ இது ஒஹாயோ பேஸ் பண்ணி. ஆமாம், பேஸ் பண்ணி போட்டது. அடுத்து வந்து எலக்ட்ரிசிட்டிலாம் அப்படியே எனக்கு என்ன வருதோ அதை எடுத்துக்கிட்டேன். அதுதான் நான் வந்து 175 அப்படின்னு போட்டது சிங்கிள் ஃபேமிலி ஹோமுக்கு. அதுலேருந்து வந்து நான் ப்ரோரேட் பண்ணி காண்டோனா எவ்வளோ ஆகும் அது ஒரு பர்சன்டேஜ் இல்லை ஒரு ரெண்டல் ஹோம். ஏன்னா ரெண்டல் ஹோம்னா நமக்கு சின்ன ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்க போகுது இல்லையா. ஸோ ஒரு 1100 ஸ்கொயர் ஃபீட் அப்படி தான் ஆனால் நம்மளுக்கு ரெண்டல்லே more than $100 வந்திருக்கு. கரெக்ட். அது வந்து ஏன் தெரிய மாட்டுது ரெண்டல். அது வந்து ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் ஏதாவது பண்ணுறாங்களா நம்புற மாதிரி கரண்ட் பில்லு தெரிய மாட்டுது. அது நல்ல பாயிண்ட் தான் சொல்கிறேன். ஐ திங்க் வந்து 78 வந்து நான் கொஞ்சம் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போவே வந்து நமக்கு அதிகமாக தான் வந்தது. கரெக்ட். அப்புறம் கேஸ் விலையும் அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன் நான் வந்து. ஏன்னா இங்கே வீட்டில் வந்து நாங்கள் சமைக்கிறதுக்கும் கேஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் எகைன் வந்து வின்டர்னா கேஸ் அதிகமாகும், சம்மர்னா கம்மியாகும். பட் நான் என்ன எப்படி பண்ணிக்கலாம், ஒரு இயருக்கு எவ்வளோ வந்து நம்ம கட்டுறோங்கிறத நான் டிவைட் பை 12 போட்டிருக்கேன். அடுத்த வாட்டர் ப்ளஸ் சீவேஜ் வந்து நம்ம எங்கே இருந்தாலும் அதே வாட்டர் ப்ளஸ் சீவேஜ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அக்ராஸ் வந்து அதில் எந்த வித மாற்றமும் இருக்க போகிறது. ஸோ அப்படி வச்சுட்டேன். அதன் பிறகு இதெல்லாமே சேமாக தான் இருக்க போகுது. இன்டர்நெட் அண்ட் ஸ்ட்ரீமிங் பார்க்கும்போது ஒரு டேட்டா வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் பழைய டேட்டா எடுத்து பார்க்கும்போது அரௌண்ட் 70 தான் போட்டிருந்தேன். இப்போ எவ்வளோ கட்டுறோன்னு பார்க்கும்போது 70 தான். ஆனால் இதுக்கு இடையில என்ன ஆச்சுன்னா வந்து நான் வந்து ஒரு ப்ரொவைடர் வச்சுருந்தேன், வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு. ஸோ அது வந்து அப்புறம் ப்ரீஸ்லைன் மாற்றினேன், அப்புறம் ஸ்பெக்ட்ரம் மாற்றினேன். இப்படி AT&T யாரெல்லாம் நல்லா கொடுக்குறாங்களோ அங்கே தாவிட்டே இருக்க வேண்டியது. ஆப்வியஸாக அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இல்லையா. நம்ம வந்து எங்கள்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு வந்து இவ்வளோ ஆக்சுவலி அது நாங்கள் ஸ்ட்ராட்டஜியாக பண்ணல, பிகாஸ் நெட் நம்மளுக்கு சரியாக கிடைக்கல. கரெக்ட். பட் ஆனால் இட்ஸ் குட் ஸ்ட்ராட்டஜி ஆல்சோ. ஸோ உங்களுக்குமே வந்து சப்போஸ் நீங்கள் வந்து அதிகமாக இப்போ $90 $100 கட்டிங்கன்னா இன்னொரு ப்ரொவைடர்ஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக கம்மியாக தருவாங்க. பட் பெஸ்ட் ப்ரொவைடராக போயிடுங்க. காசு கம்மியாக இருக்குங்கிறதுனால பேட் ப்ரொவைடர்ஸ் போயிடாதீங்க. ஸோ அதை பார்த்துங்க. அடுத்து வந்து மொபைல் பில்லும் அதே தான் வரப்போகுது. நீங்கள் எந்த வீட்டில் இருந்தாலும் ஹோம் வாரண்டிங்கும் போது நம்ம ரெண்டில் எதுவுமே கட்ட போகிறதில்ல. சிங்கிள் ஃபேமிலி ஹோம் நம்ம வாரண்டி வந்து $50 வந்து எடுத்துக்கலாம். பட் இட் டிபெண்ட்ஸ். சில பேர் சொல்கிறாங்க அது ரொம்ப வேஸ்ட் பிரேம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு வந்து. காண்டோங்கும் போது கம்மியாக போட்டிருக்கேன். HOAங்கும் போது நமக்கு வந்து ரெண்டல் ஹோமில் இருக்காது. சிங்கிள் ஃபேமிலி ஹோமில் மந்த்லி வந்து 60ங்கிறது டிபெண்ட்ஸ். சில இதில் வந்து இன்னும் கம்மியாக கூட இருக்குது, சில இதில் இன்னும் கூட இருக்குது. எக்ஸாக்ட்லி. கம்யூனிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆமாம். ஸோ அதனால் நான் 60ங்கிறது ஒரு நல்ல கரெக்டான நம்பர் நான் நினைக்கிறேன். பட் 280ங்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டான நம்பர். ரீசன் டைமாக HOA வந்து எல்லாருமே ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அதுவும் காண்டோஸ்க்கு. ஏன்னா அவங்க கேட்டால் வந்து நாங்கள் அம்யூனிட்டி ப்ரொவைட் பண்ணுறோம், ஸ்விம்மிங் பூல் ப்ரொவைட் பண்ணுறோம், உங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறோம், கரெக்ட், கிராஸ் கட்டிங் பண்ணுறோம், ஸ்னோ ரிமூவல் பண்ணுறோம், உங்களுக்கு வந்து கூரையை மாற்றி தரோம். இந்த மாதிரி நிறைய கதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் எக்கச்சக்கமாக வாங்கிடுவாங்க. பாருங்கள் 280 எப்போ எவ்வளோ வருது. இப்போ தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் க்ரோசரி. ஆமாம், க்ராசரி பார்க்கும்போது நான் பிரிச்சுட்டேன். அமெரிக்கன் கிராசரி, இந்தியன் கிராசரி, ஹோல்சேல், நான்வெஜ். அதாவது நான்வெஜ் வாங்குறவங்களுக்கு நான்வெஜ். ஸோ நாங்கள் வாங்குவோம். ஸோ அதனால் அதையும் போட்டாச்சு. இப்போ ரீசன்ட் டைமாக வந்து காஸ்கோ போகிறத கொஞ்சம் குறைச்சிக்க ட்ரை பண்ணுறோம். ஏன்னா முடியல. ஏன்னா உள்ளே போயிட்டு வெளில வரும்போது என்ன தான் எடுக்கிறோன்னு தெரிய மாட்டுது. ஒரு பெரிய பட்ஜெட்டாக வந்துருச்சு. கரெக்ட். ஏன்னா காஸ்கோ பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஐட்டம் நமக்கு தேவையில்லாத ஐட்டம் எடுத்தாலுமே $20 அப்படி போய்ட்டு ஹோல்சேலாக இருக்கும், ரொம்ப பல்காக இருக்கும். அதனால் ஈஸியாக வந்து $100ங்கிற மாதிரிலாம் ஈஸியாக வந்து கடந்துடுது. ரொம்ப அது கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அமெரிக்கன் கிராசிங் போது $300 மாதத்துக்கு வந்து போட்டிருக்கேன். சம்டைம்ஸ் இன்னும் கூட போகுது. ஆமாம், நம்ம டிபெண்ட்ஸ் நம்ம எது எங்கே வாங்குகிறோம் அப்படின்னு. $300 போது ஒரு வாரத்துக்கு $75 அப்படின்னு போட்டிருக்கோம். ஈஸியாகிடுது. இப்போ பால் விலைலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒஹாயோவில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 2.5 to 3 இருக்குது. இதே நீங்கள் வேறு ஸ்டேட் போகும்போது 3 to 4 இருக்குது. ஸோ இந்த கிராசரி ப்ரைஸுமே டிபெண்ட்ஸ் அந்த ஸ்டேட் வந்து வேரி ஆகும். அப்புறம் இந்தியன் கிராசரிங்கும் போது நான் $300 போட்டிருக்கேன். அது வந்து சில நேரத்தில் வந்து இந்தியன் கிராசரி அதிகமாகும், சில நேரத்தில் கம்மியாகும். இப்போ நம்ம வந்து இந்தியன் கிராசரியில் ஒரு பேக்கை தூக்கிட்டோன்னா முடிஞ்சுது. ரைட். அதான் ரைஸ் பேக்கை தூக்கிட்டோன்னா முடிஞ்சது. ரைஸ் பேக் எக்கச்சக்க விலையில் இருக்குது இப்போ. 2 ரைஸ் பேக் இட்லி. ஆமாம், ரொம்ப அதிகமாகிடுச்சு ஆர்த்தி. $30. சில இடங்களில் வந்து என் ஃப்ரெண்டு சொன்னாங்க பிட்ஸ்பர்க்லாம் $35 20 LB அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் அந்த ஒரு ரேஞ்சை வந்து இங்கே ஒஹாயோவில் கொலம்பஸில் வந்து தொடரலை. இங்கே வந்து லாஸ்ட்டாக பார்க்கும்போது 27 26 அப்படி ரேஞ்சில் இருக்காங்க. பட் கூடிய சீக்கிரம் அந்த 30ங்கிற மேஜிக் நம்பரையும் தொட்டுருவாங்க. ஸோ அதனால் வந்து விலை ஏறிக்கிட்டே போய்கிட்டு இருக்குது. அப்புறம் ஹோல்சேல் பார்க்கும்போது $250 வச்சுருக்கேன். அண்ட் நான்வெஜ் பார்க்கும்போது ஒரு $250 அது ஈஸியாக வந்துடும் இல்லையா. நம்ம நான்வெஜ்ஜுக்கும் போது நான் சிக்கன், மட்டன், ஃபிஷ்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். $60 per week வந்துடும் நமக்கு வந்து. ஏன்னா மட்டன்லாம் உனக்கு வந்து 1 LB வந்து $14 14.99 அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது வந்துடும். ஸோ இது வந்து கரெக்டான நம்பர் தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். மொத்தமாக கூட்டி பார்ப்போம் கிராசரி மட்டும் எவ்வளோ வருதுன்னு. $1100. கண்டிப்பாக வந்து பார்க்குறவங்க என்னப்பா இவ்வளோ கம்மியாக போட்டுருவீங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா இதை விட கண்டிப்பாக வந்து அதிகமாக தான் ஆகும்.
நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து அந்தந்த ஸ்டேட்டில் வந்து வேரி ஆகும். இதுவே தூக்கிட்டு போய் அப்படி கலிஃபோர்னியாவில் வச்சா அங்கே ஒரு வேறு ப்ரைஸ் காட்டும், சியாட்டிலில் வச்சா அங்கே ஒரு வேறு ப்ரைஸ் காட்டும். இட் டிபெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ், அது ரொம்ப முக்கியம். மெடிக்கல் இன்சூரன்ஸ் நான் எம்ப்ளாயர் ஸ்பான்சர் பிளானுங்கிறதுனால நான் எடுத்துருக்கிறது வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சுருக்கேன், டென்டல் இன்சூரன்ஸ் இருக்குது, விஷன் எல்லாமே குழந்தைங்களுக்கு எல்லாமே இருக்கிறதுனால வந்து 550 பர் மந்த் அப்படி வந்து போயிட்டுருக்கு. எகைன் இதுவும் வந்து சில பேர் கம்மியாக வரும், சில பேருக்கு அதிகமாக வரும். இப்போ சில பேர் HDHP பிளான் எடுத்திருப்பாங்க, அதாவது ஹை டிடக்டபிள் ஹெல்த் கேர் பிளான் எடுத்திருப்பாங்க, அப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். இல்லைனா வந்து இன்சூரன்ஸ் வந்து இங்கே பெரிய பட்ஜெட் தான். ஹாஸ்பிட்டலே இங்கே ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் வந்து நான் இன்னும் ஹாஸ்பிட்டல் இடத்துலேயே கொள்ளல, தப்பி தவறி அப்படி போயிட்டோம் தலைவலின்னு அது பில்லு வரும்போது நமக்கு ஹார்ட் அட்டாக் தான், அது வந்து கேரண்டி. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அவுட் ஆஃப் பாக்கெட், நீ சொன்ன மாதிரி வந்து நான் $150 தான் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ஃபார்மஸியில் போய் எதாவது மருந்து வாங்குவோம் இல்லையா, ஸோ ஓவர் த கவுண்டர் மருந்து வாங்குறது அந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன். நார்மலாக வந்து நம்ம டாக்டர் விசிட் போகிறதெல்லாம் பார்க்கும்போது $150 கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மெயின்டெனன்ஸ் பார்க்கும்போது நமக்கு ரெண்டலில் வராது, அவங்களே பார்த்துப்பாங்க. எது சரியில்லைனாலுமே சொன்னால் வந்து அவங்க பார்த்துப்பாங்க. அதுக்கு தான் எவ்வளோ காசு வாங்குறாங்க. அடுத்த சிங்கிள் ஃபேமிலி ஹோமில் நம்ம என்ன தான் வாரண்டி எடுத்திருந்தாலும் நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வரும். ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க ஹோம் வாரண்டி வேஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதில் நிறைய கொடுத்துருப்பாங்க. அன்றைக்கி ஹோம் வாரண்டி எடுத்தாலும் அவங்க விசிட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து காசு கொடுத்தாலும் சொன்னால் ஹோம் மெயின்டெனன்ஸ் ஈஸியாக வந்துடும். அது வந்து காண்டோலையுமே அது கம்மியாக போட்டிருக்கேன், இதில் by 2 அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். அடுத்து வந்து என்டர்டெயின்மெண்ட், இது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். நான் வந்து திரும்ப சொல்கிறேன், என்ன காரணத்தை கொண்டும் இதில் வந்து குறைச்சிக்காது. ஏன்னா வந்து எகெயின் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இப்போ ரீசன் டைமாக போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேமிலி டைமும் ஃபேமிலிக்குமே ஒரு நல்ல டைமும் தேவைப்படுது. ஸோ அதனால் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் ஒரு நம்பர் அலோகேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும்போது மூவிஸ் ஆர் இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் வந்து வெறும் $100 நான் ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன். ஒரு படம் குழந்தைங்களை அழைச்சிட்டு போனாலே முடிஞ்சுது. மாதத்துக்கு ஒரு படம் போனாலே இந்த $100 முடிஞ்சிடும், ஈஸியாக முடிஞ்சிடும். அது வந்து நான் சொல்கிறது வந்து நம்ம படம், தமிழ் படம் ஏதோ ஒன்று போனீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். $20 டிக்கெட்லாம் வைப்பாங்க. அதுவும் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் போனால் இன்னும் எக்கச்சக்கமாக வைப்பாங்க. அப்படின்னா கொடுமைலாம் இருக்கும். ஸோ அப்புறம் வந்து ட்ரிப் இன்சைட் USA பார்க்கும்போது $200 ப்ரோரைடராக போட்டிருக்கேன். ஓகே, மாதம் போக மாட்டோம். நம்ம எப்பயாவது வந்து ஒரு 3 months ஒன்ஸ் போகிறோன்னு வச்சுக்கோங்க, அதிகமாக உனக்கு $600 தாண்டி வந்துடும். ஆனால் இது ரொம்ப கம்மியாக தான். ஒன்ஸ்லாம் போகிறதுக்கு 1 month ஒன்ஸே போகலாம் இங்கே இருக்க தலைவலிக்கு. ஆமாம், ஐ திங்க் வந்து இந்த இடத்துல நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் மாதிரி. கம்மியாக தான் போட்டிருக்கீங்க. ஏன்னா இப்போ நம்ம ட்ரிப் இன்சைட் யூஎஸ்னா ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் ஒரு வீக்கெண்ட் ஒரு 3 days தங்க போகிறோம், ஒரு மாதத்தில் ஒரு தடவை தான் போகிறோம் அப்படின்னாலுமே நம்ம ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணாலே அதோட ரூம் ரெண்ட்டே வந்து ஆமாம் இந்த மாதிரி வந்துடும். 400 கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து ரெஸ்டாரண்ட் அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட், அது போகும்போது நான் $300 போட்டிருக்கேன். என் நண்பர் இன்னைக்கு பேசும்போது சொன்னது அதுதான். நம்ம வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் போகிறோம், ஒரு ஃபேமிலியாக போகும்போது ஒரு 2 பிரியாணி 2 அப்படைசர் ஆர்டர் பண்ணாலே $100 கிட்டத்தட்ட பில் வந்துடுது, ஈஸியாக வந்துடுது. அப்படின்னு பிரியாணிலாம் இப்போ $24-25 அந்த ரேஞ்சுக்கு போடுறாங்க. ஸோ அதனால் வந்து வந்துடுது. எப்படி அப்போ நம்ம எதாவது காஃபி குடிக்கிறோம், மேங்கோ லைசி குடிக்கிறோம், இந்த மாதிரி குடித்தாலும் போயிட்டு வரும்போது $100 பில் வந்துடுது. அதனால் வந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை போய் மாதத்துக்கு 2 தடவை தான் இந்தியன் ரெஸ்டாரண்ட் போனாலுமே நமக்கு $200 வந்துடும். ஸோ அதுதான் நம்ம ஊர்லலாம் பார்க்கும்போது அதுதான் ஒரு விஷயம். நம்ம அணைச்சியாக போயிட்டு வருவோம் இல்லையா ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஸோ 2 நாளைக்கு ஒரு தடவை இல்லை, ஒரு நாளைக்கு 2 தடவை எப்படி வேணாலும் போயிட்டு வருவோம். இப்போலாம் இந்தியாலாம் அப்படி தான் பண்ணுறாங்க, நம்ம கண்கூட பார்க்கணும். இப்போ நான் இந்தியா போகும்போது தான் தெரிஞ்சுது, நம்ம தான் இன்னும் பழங்காலத்தில் இருக்கோம், நீலாம் இன்னும் 2000 இருக்கல அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட பைட்டு இருந்தது. அதனால் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, நல்லா வந்து செலவு பண்ணுறாங்க, அதை சொல்லணும் உண்மையாகவே. நாங்கள் வந்து திருப்பதி போயிருந்தோம் இந்த வாட்டி இந்த ட்ரிப்பில். அப்போ வந்து ஒரு டிக்கெட்டுக்கு வந்து 10,000 அப்புறமா ஒரு ஆளுக்கு ஒரு டிக்கெட்டுக்கு வந்து 10,000 அந்த மாதிரி கேட்டாங்க. அப்போ வந்து அந்த டிக்கெட்டில் போயிடுங்க, போய் பார்த்துட்டு வந்துடலான்னாங்க. இல்லை நம்ம இங்கேருந்து போனால் நம்ம 1 monthக்குள்ளே போனால் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம்ல. நாங்கள் 1 month கிராஸ் ஆயிடுச்சு, 2 நாள் கிராஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் நாங்கள் அதை வச்சு தான் போவோம்னு லைனில் நின்று பேசி போனோம். இந்த வாட்டி அம்மா வந்து திருப்பதி போனாங்களா, அப்போ சொன்னாங்க 20,000 டிக்கெட்லாம் அசால்ட்டாக வாங்கிட்டு போகிறாங்க, நீங்கள் 10,000 டிக்கெட்டுக்கு இவ்வளோ எடுக்கணுமா 4 பேருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு நின்னீங்க அப்படின்னு. ஆமாம், அவங்க பார்க்கும்போது நீங்களாம் இன்னும் போதி தர்ம காலத்தில் இருக்கீங்கல்ல அப்படிங்கிறாங்க. பட் உண்மையே அதுதான். நம்ம ஏன்னா அந்த பார்வை அப்படி தான் இருக்குது. அமெரிக்கானாலே நிறைய செலவு பண்ணோம், நிறையா ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு. இங்கே எவ்வளோ செலவு பண்ணுறாங்கிறத கருத்திலே கொள்வது கிடையாது. ஒரு கருவேப்பிலை வாங்கினாலுமே நம்ம $2 செலவு பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு 4 கொத்து தான் கருவேப்பிலை இருக்கும், $2 செலவு பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி பார்க்கும்போது நான் ரெஸ்டாரண்ட் அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட் ரொம்பவே கம்மியாக தான் வச்சுருக்கேன், $300. ஏன்னா நம்ம ஒரு நாள் ஸ்டார்பக்ஸில் போய் ஏதோ ஒரு கேப்பச்சினோ வாங்கினாலுமே $5 ஆகிடுது. அதெல்லாம் ஏன் வாங்குனீங்க அப்படின்னு ஒரு சில பேருக்கு யோசிச்சு. நம்ம ஊரில் காஃபி டீலாம் குடிக்கிறது. ஆமாம், ஸோ இங்கே வந்து இருக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து நான் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக எதுக்காகவும் வந்து நோ சொல்லி நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்காதீங்க. நிறைய வெளில சுற்றுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வெளில சாப்பிடுங்க, அந்த மாதிரி லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. இல்லை ஆமாம், என்டர்டைன்மெண்ட். ஏன்னா ரொம்ப ரீசனேமாக பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான நிறைய பேக் டு பேக் உங்களுக்கு வந்து
இமிக்ரேஷன் சம்மந்தமாக ஒரு நல்ல நியூஸ்ன்னு பார்த்தா தேடி தான் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணுது. ப்ளஸ் வெதர் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல ஃபேமிலி டைம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் பட்ஜெட் போடுங்க, ஆனால் ரொம்ப குறைச்சிக்காதீங்க அப்படின்னு வந்து ஏன்னா நம்ம சேவ் பண்ணுறதுலேயே ஓடிட்டே இருந்தோம்னா அதுக்கப்புறம் ஏஜ் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி ஒரு ஏஜில் நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. ஆமாம், நானுமே ரொம்ப நாள் யோசிப்பேன். ஏன்னா வந்து காலைல இங்கே வந்து டீ வந்து $2 சொல்கிறாங்க, இத்தனை தான் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 2 டீ குடிச்சா $5 ஆகுதுன்னு நான் யோசிச்சிருக்கேன், உண்மையாகவே சொல்லியிருக்கேன். ஏன்னா ஸ்டார்பக்ஸ் போகிறது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன், பட்ஜெட்டில் இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த எண்டு பார்க்கும்போது அட போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீயை குடி போட்டு தான் போக வேண்டியது இருக்குது. ஆமாம், என்னத்தை எடுத்துகிட்டு போகிறோம். கரெக்ட். அதனால் இந்த டீ கப் எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படிங்கிறதுனால அப்படி போகிறது இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ஹெஸ்டேஷனே பண்ணாதீங்க. நான் இவங்க ஹெஸ்டேட் பண்ணால் கூட நான் சொல்லுவேன், லைஃப் ஒன்ஸ் தான், என்ஜாய் பண்ணிக்கணும். அடுத்த மாதம் அப்புறம் எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இல்லை அடுத்த பேச்சைக்கு வந்தால் பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயமும் என்னென்னா வந்து விலையும் ஏறிடுச்சு, அது ஒரு விஷயமும் இருக்குல்ல. இத்தனோண்டு டீ கப்பும் $1 இப்போ $1 ஆக்கிட்டாங்க. இத்தனோண்டு கப்பு தான், கப்பில் எட்டி பார்க்கணும் அதில் டீ இருக்கா இல்லையா அப்படின்னு. குடிச்சு முடிக்கிறதுக்குள்ளே பிடிச்சிரும், குடிக்கவே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்குது. அண்ட் சைல்டு ஆக்டிவிட்டிஸ் பார்க்கும்போது வந்து $500 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அது வந்து 2 குழந்தைங்க இருக்கும், 2 பேர் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் போவாங்க, அதெல்லாம் வந்து இன்னுமே கொஞ்சம் கூடவே வரும். குழந்தை வந்து ஒரு ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறாங்க, கண்டிப்பாக ஸ்விம்மிங் ரொம்ப முக்கியம், எல்லாருமே சேர்த்து விடுங்க. அப்புறம் குமான் போகிறாங்க, இல்லைனா வந்து ஒரு பாட்டு கிளாஸ் இல்லை மியூசிக் கிளாஸ் போகிறாங்கனாலே ஈஸியாக $400 $500 வாங்க ஒரு குழந்தைக்கு. ஸோ இது ரொம்ப அண்டர் எஸ்டிமேட்டாக தான் நான் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக வந்து. ஸோ ஸ்கூல் ஃப்ரீன்னு யோசிப்பாங்க, நம்ம டேக்ஸ் அதுக்கெலாம் பே பண்ணுறோம். அது இல்லாமல் வெளியில் நம்ம போடுற ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் இன்னுமே அதிகமாகுது. கரெக்ட். அடுத்து வந்து நம்ம வந்து ஹோம் டெக்கார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ரெண்டல் இருக்கும்போது அதிகமாக வாங்க மாட்டோம். பட் வீடு பெருசாக இருக்கும்போது இருக்கே சிவர்லாம் அப்படின்னு வாங்கி தொங்க விடுவோம். ரெண்டல் இருந்தாலும் நம்ம வாங்கியிருக்கோம், பட் ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த அளவுக்கு வந்து வாங்க மாட்டோம், சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் அதுக்கும் வந்து ஒரு அமௌண்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அமேசான் ஆர் மிஸ்லனியஸ் ஆர் ட்ரெஸ்ஸஸ் ஷூஸ் அந்த மாதிரிலாம் வாங்கும்போது அது கண்டிப்பாக இருக்கும், ஒரு $250 கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்தியாவும் போக முடியாது இல்லை இல்லையா. ஸோ எப்படி இருந்தாலும் வந்து இங்கே 4 சீசன் இருக்குது. ஸோ சீசனுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கணும், ஷூஸ் இந்த மாதிரி நிறைய இது ஒன்று வாங்கிட்டே இருப்போம். $250ங்கிறது கரெக்டான ஒரு வாங்கிட்டே இருக்கீங்க. ஆமாம், கரெக்டான ஒரு அமௌண்ட்டை தான் நான் போட்டிருக்கேன். கார் இஎம்ஐ ரொம்ப முக்கியம். ஸோ $400 போட்டிருக்கேன். சில பேர் வந்து கார் இஎம்ஐ முடிச்சிருப்பாங்க, 0வாக இருக்கும். இப்போ எங்களுக்கு வந்து 700 சொச்சம் கட்டுறேன், ஏன்னா 7 சீட்டுங்கிறதுனால இன்னும் கட்டி முடிக்கல, போய்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு 400ங்கிறது ஒரு ஆவரேஜாக தான் போட்டிருக்கேன். அடுத்த கார் இன்சூரன்ஸ்னு பார்க்கும்போது ஒஹாயா வந்து பெஸ்ட்டு, கம்மியான கார் இன்சூரன்ஸ் கட்டக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக இருக்குது. கம்மியாக கட்டக்கூடிய டாப் 3 ஸ்டேட்டில் ஒஹாயா வந்துருவாங்க. இதுவே அதிகமாக கட்டக்கூடிய ஸ்டேட்டில் யாரெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிடா இருக்காங்க, டெக்ஸாஸ்லாம் இருக்காங்க. அடுத்த கார் வாஷ் கண்டிப்பாக நமக்கு தேவை. அடுத்து வந்து பிளேட் ரினியூவல், இதெல்லாம் போன தடவை ஆட் பண்ணல, இந்த தடவை ஆட் பண்ணியிருக்கேன். கேஸ் சார்ஜஸ் 250. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து மறந்துட்டது வந்து மெயின்டெனன்ஸ் வந்து மறந்துட்டேன். கண்டிப்பாக வந்து ஆயிடும், ஒரு $60 ப்ரோரேட்டடாக வச்சுக்கலாம். கேஸ் சார்ஜஸ் ஒரு $250. எகைன் நான் சொன்ன மாதிரி சில ஸ்டேட்டில் வந்து கம்மியாக இருக்கும், சில ஸ்டேட்டில் அதிகமாக இருக்கும். இந்தியாவுக்கு பேரண்ட்ஸ்க்கு அனுப்புறது ஒரு $200 போட்டிருக்கேன். பர்சனல் கேர் வந்து $60. அதாவது வந்து முடி வெட்டுறது, புருவத்தை சரி பண்ணுறது, வேறு எதுக்கு அது குழந்தைங்களுக்கு முடி வெட்டுறது இந்த மாதிரி இருக்கும் வந்துடும். அடுத்து வந்து ஈவெண்ட் எக்ஸ்பென்சஸ், அதாவது வந்து இது ப்ரோரேட்டராக போட்டிருக்கேன். யாராவது வீட்டில் வந்து ஒரு பார்ட்டி கண்டக்ட் பண்ணுறோம், இல்லை யார் பார்ட்டிக்கு அது போகிறோம், இது ரொம்ப அதிகமாக தான் ஆகும். சும்மா ஒரு எஸ்டிமேஷனுக்காக நம்ம போகும்போது கிஃப்ட் கார்டு கொடுக்க வேண்டியது. இன்னொரு விஷயம் ஊர்லலாம் சொல்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்கே என்ன செலவு பண்ண போகிறீங்க, யாராவது தேவை வரப்போதா, யார் வீட்டுக்காவது போக போகிறீங்களான்னு, இங்கெல்லாம் அதுக்கு மேலே வரும். ஆமாம் வரும். ஸோ அது வந்து ப்ரோரேட்டாக போட்டிருக்கேன். இது வந்து சைல்டு கேர் வந்து போடலை, ஏன்னா வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து சைல்டு கேர் அனுப்புவாங்க, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், 1300 1400 1500 கூட வரும். ஸோ 2 பேரண்ட்ஸ் போகிறவங்க தான் மோஸ்ட்லி சைல்டு கேர் அனுப்புகிறாங்க. ஸோ அவங்களோட இன்கமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆமாம், அதனால் வந்து அது போடல. ஸோ ப்ரீ ஸ்கூல்னு பார்க்கும்போது இங்கே ஃப்ரீ கிடையாது. ப்ரீ ஸ்கூல் நம்ம காசு கட்டி தான் ஆகணும். கிண்டர் கார்டனுக்கும் பே பண்ணணும்ல. ஆமாம், ப்ரீ கே கிண்டர் கார்டன் பே பண்ணணும், 1ஆவதுலேருந்து தான் ஃப்ரீ. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நான் கட்டிட்டு இருக்கோம், நான் போடல, ஒரு $700 அப்படின்னு வரும். ஒரு 6000 அந்த மாதிரி 6000 to 7000 கட்டுறோம், எக்ஸாக்டாக தெரியல. ஸோ 3 பேமெண்ட் கட்டுறோம். அப்படி பார்க்கும்போது அதுவும் நான் போடல. இந்தியா ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் நான் போடல இப்போ, ஏன்னா இதுக்கே எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இந்தியாவில் இப்போ ஆமாம் யோசிக்கிற நிலமையில இல்லை, அந்த அளவுக்கு வந்து பட்ஜெட் எகிரிச்சு. இதுக்கே பார்க்கும்போது நீங்கள் பார்க்குறீங்க, இது வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் $7000 ஈஸியாக செலவாகுது. இதுவே நீங்கள் சிங்கிள் வீட்டில் இருக்கும்போது $9000 செலவாகுது. இதுவே வந்து நீங்கள் காண்டோவில் இருக்கும்போது $7800 செலவாகுது. நீங்கள் வந்து எல்லாமே பார்க்கும்போது இதை வந்து நான் கீழே வந்து இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து ₹90 அப்படிங்கிற ஒரு ரேட்டுக்கு வந்து நான் வந்து இந்தியா ரூபாய் மதிப்பும் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கும்போது நம்ம ஒரு 6 லட்சமாக செலவாயிடுது. நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருந்தால் 6 லட்சமாக செலவாயிடுது. அதுதான் நான் முதல்ல ஒரு வீடியோவில் ஒருத்தவங்க கேட்ட கேள்விக்கும் இந்த ஆன்சர், 1 லட்சம் ஏன் இதே வேலைக்கு அங்கே 1 லட்சம் தரீங்க, இங்கே 10 லட்சம் தரீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்களே. அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 6 லட்சம் 7 லட்சம் இப்படியே போயிடும். இதன் பிறகு அவங்க 10 லட்சம் கொடுத்தாலும் டேக்ஸ் போக தான் பணம் வரப்போகுது. ஸோ எவ்வளோ சேவிங்ஸ், அதுதான் ரொம்ப 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 முக்கியமாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கு நம்ம ஒரு நம்பர் எடுத்துப்போம்.
ஒரு $1,20,000 சேலரி வாங்குறவங்களும் எடுத்துப்போம். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த $1,20,000 சேலரி வாங்குறவங்க அவங்க என்ன டேக்ஸ் தான் கட்டுறாங்க. இங்கே தான் அவ்வளோ டேக்ஸ் இருக்குது, அது எல்லாமே போட்டிருக்கேன். 401k கான்ட்ரிபியூஷன், HSA கான்ட்ரிபியூஷன், அது எல்லாமே போட்டிருக்கேன். அதன் பிறகு வந்து டேக்ஸ் ரீஃபண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் டேக்ஸ் அதெல்லாமே இருக்குமா. டேக்ஸ் ரீஃபண்ட் பண்ணும்போது உங்களுக்கு சைல்ட் டேக்ஸ் கிரெடிட்லாம் இருக்கும். அது எல்லாமே போட்டு தான் வந்து ஒரு நம்பர் வந்திருக்கு. ஸோ மாதம் பார்க்கும்போது உங்களுக்கு 8597 அவங்களுக்கு கையில் வரக்கூடிய பணமாக. இது எப்போது $1,20,000 அப்படிங்கிற ஒரு நம்பர் அவங்க ஆஃபர் கொடுத்தாங்கன்னா, இதை விட கம்மியான ஆஃபர் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, இதை விட அதிகமாக வேலை பார்க்குறாங்க. இப்போ 2 பேர் வேலை பார்த்து இன்னும் நிறையாவே சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் இது வந்து பெரும்பான்மையான மக்கள் இங்கே இருக்கிறதுனால இந்த ஒரு நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். அதை எடுத்து வச்சு நம்ம போட்டு பார்த்தா நம்ம USDயில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சம்பாரிச்சா $1,500 தான் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து சேவ் பண்ண முடியும். இந்த சம்பாதத்தை வச்சு நீங்கள் வீடு வாங்கினீங்கன்னா, அதுவும் 500K வீடு வாங்கினீங்கன்னா நஷ்டம். வரவேட்டுனா செலவு பத்தினா தான் முதலுக்கே மோசமாயிடும். முடிஞ்சு போச்சுடா அப்படி தங்கமே அபராதத்தில் ஓடிட்டு இருக்க வேண்டியதான். ஏன்னா இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இந்த சேலரியில் வந்து 500K வாங்குறது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்ல வரேன். பிகாஸ் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும்போது. அதே வந்து காண்டோ வந்து பார்க்கும்போது ஒரு $748 வந்து சேவ் பண்ணலாம். இந்தியா ரூபாயில் மதிப்பில் பார்த்தீங்கன்னா உச்சபட்சமாக $1,30,000 இல்லை $1,35,000 தான் சேவ் பண்ண முடியுது. ஸோ இதுதான் வந்து நிதர்சனம். ஒரே ஒரு ஆளோட இன்கம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஃபேமிலி இன்கம் வந்து 1,20,000 இருந்துச்சுன்னா, இப்போ ஃபேமிலி இன்கம் இன்னும் கொஞ்சம் ஏறும்போது நம்மளோட செலவினங்களையும் நம்ம கொஞ்சம் ஏற்றிக்கிறோம். அது ஒரு விஷயமும் இருக்குது. அண்ட் எகைன் வந்து நம்மளோட சேவிங்ஸும் கொஞ்சம் கணிசமாக ஏறுது, இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் பெரும்பான்மையான மக்கள் எப்படி இருக்காங்கன்னா இப்படி தான் இருந்துட்டு இருக்காங்க, இப்படி தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மோஸ்ட்லி எவ்வளோ தான் தராங்கல்ல இந்தியன் ஐடி கம்பெனிலாம். கரெக்ட். இப்போது யாரோ ஒரு ஆள் வந்து அந்த வருஷத்தில் இந்தியா போயிட்டாங்கன்னு மட்டும் வச்சுப்போம், முடிஞ்சது கதை. வந்து இந்தியா போனால் ஈஸியாக வந்து ஒரு ஃபேமிலிக்கு $6,000 $1,500 டிக்கெட்டுக்கு வச்சுக்கலாம். 4 பேருக்கு வந்து $6,000. லீவ் டைம்லலாம் $8,000 வந்துடும். ஆமாம், ஆகிடும். நம்ம வந்து ஒரு சாதாரணமாக ஒரு $10,000 செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு $4,000 செலவு வாங்கிட்டுலாம் போகணும். அதான் சொல்கிறேன், $4,000 வச்சுக்கிறோம். ஒரு $10,000 செலவு பண்ணுது. ஒரு வாட்டி இந்தியா ட்ரிப் போயிட்டு இருந்தோம். ஆமாம், அவ்வளோதான் முடிஞ்சுது. இந்தியா ட்ரிப் போயிட்டு வந்துட்டோம். அந்த மாதம் அந்த வருஷம் நம்ம சொந்த வீடெலாம் காலி பண்ணிட்டு தான் போகணும். காண்டோலையும் அதே கதை தான். இங்கே வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இதை சமாளிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இதுதான் வந்து இதில் வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது குழந்தைங்களுக்கு வந்துருச்சுன்னா அதெல்லாம் வந்து இன்னும் அடுத்த பட்ஜெட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆமாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக அமெரிக்கா வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற, நிறைய சம்பளம் கொடுக்குற ஒரு நாடு தான் இருக்குது. அதே நேரத்தில் நம்ம நிறைய டேக்ஸ் கட்டிட்டு நம்ம செலவு பண்ண வேண்டிய ஒரு நாடாகவும் தான் இருக்குது. உங்களுக்கு நல்ல 2 ஆஃபர் வருதுன்னா, UAE அமெரிக்காலாம் வந்துச்சுன்னா, UAEலாம் நம்ம டேக்ஸே கிடையாது, சேவிங்ஸ் அதிகமாக இருக்கும். அப்படியே வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு அதுக்கு என்ன வேணும், நல்லா சேவ் பண்ணும், அவ்வளோதான் இல்லையா? ஸோ அதை மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள். அண்ட் எகேன் அமெரிக்கா நீங்கள் வந்துட்டீங்கன்னா 2 பேர் வேலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறையா நல்லா சேவ் பண்ணலாம். 2 பேருமே ஐடியில் வேலை பார்க்கும்போது இன்னும் நல்லாவே வந்து சேவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. பட் நிறைய பெரும்பான்மையான மக்கள் இப்படி இருக்கிறதுனால தெரிஞ்சுக்க வேண்டியது அமெரிக்காவில் இவ்வளோ செலவாகுது. ஸோ இதெல்லாம் ரொம்ப குறைந்தபட்ச செலவு தான் நான் வந்து போட்டிருக்கேன். இன்னும் நிறைய நான் இன்க்ளூட் பண்ணல. நான் சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தாலும் தயவுசெய்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்த தடவை பட்ஜெட் போடும்போது அதை ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை தாண்டி என்னென்ன செலவாகுது அப்படின்னு நீங்கள் கொடுக்கும்போது, இல்லை எப்படி வந்து நம்ம செலவை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு ஐடியா கொடுக்கும்போது பல பேருக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து சேவிங்ஸ் கம்மியாக இருக்குது, இல்லைங்க நிறைய வந்து இமிகிரேஷன் விஷயமாக போயிட்டுருக்குங்கிறத ஒரி பண்ணுறது வேஸ்ட்டு. ஏன்னா வருஷமும் போகும்போது அந்த ஒரியும் அப்படியே வந்து இந்த வருஷத்தோட முடிச்சு மூட்டை கட்டிடுங்க. புது வருஷம் நல்லா பிறக்கும் அப்படின்னு வந்து நம்புவோம், நல்லா போகும் அப்படின்னு வந்து நம்புவோம். கடவுள் வந்து எல்லா கதையும் 3 நாளும் ஏதோ ஒரு ஜன்னல் திறப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் ஒரு வருஷத்தை ஓட்டுறோம். அடுத்த வருஷத்தும் அதே நம்பிக்கையில் அந்த ஜன்னலை எதிர்பார்த்து திறப்போம். எல்லாருக்கும் வந்து அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். அண்ட் ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் அன்புக்குரிய நபர்கள் இந்தியாவில் இருக்கும்போது உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நிதர்சனம் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.